கனிம வள கொள்ளையனுடன் மு.க. ஸ்டாலின் அதிர்ச்சி ஆதாரத்தை வெளியிட்டு புயலை கிளப்பிய அண்ணாமலை. வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கனிம வளங்கள் பெரிய அளவில் கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக திமுக அமைச்சர்கள் தொடங்கி கீழ்மட்டத்தில் உள்ள பேரூராட்சி, நகராட்சி தலைவர்கள் வரை ஊழலில் இறங்கி அடித்து வருகிறார்கள். திமுகவின் 4 ஆண்டு ஆட்சி முடிந்துவிட்டதால் இன்னும் ஓராண்டுக்குள் பெரிய அளவில் சம்பாதித்து செட்டில் ஆகிவிட வேண்டும் என்கிற நோக்கத்திலேயே அனைவரும் களமிறங்கி இருக்கிறார்கள். அந்த வகையில் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கனிம வளங்களை கொள்ளையடிப்பதில் திமுகவினர் படு தீவிரமடைந்துள்ளார்கள். தமிழ்நாட்டில் உள்ள கனிம வளங்களை அவர்கள் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு கடத்தி வருகிறார்கள். இதற்கு அரசு அதிகாரிகளும் காவல்துறையினரும் உடந்தையாக இருப்பதால் கனிம வளத்தில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் தற்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில், தமிழ்நாட்டிலிருந்து முறையான அனுமதி பெறாமல் கேரளாவுக்கு கனிம வளங்கள் திமுக புள்ளிகளால் கடத்தப்பட்டு வருகின்றன. கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த மதுக்கரை திமுக நகராட்சி தலைவர் நூர்ஜஹான் என்பவரின் மகன் ஷாருக்கான் கனிம வளங்களை பெரிய அளவில் சுரண்டி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து அவர்கள் லாரிகளில் கேரளாவுக்கு கடத்தி சென்று கொண்டிருந்த போது கனிம வளத்துறை அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்துள்ளார்கள். அதன் பிறகு நடத்தப்பட்ட விசாரணையில்தான் அவர் திமுக நகராட்சி தலைவரின் மகன் என்பது தெரிய வந்துள்ளது. அதோடு இந்த கனிம வள கொள்ளையை இவர் நீண்ட காலமாகவே செய்து வந்திருக்கிறார். அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து இந்த கடத்தலை அவர் செய்து வந்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இப்படி கோவை மட்டுமின்றி தமிழ்நாடு முழுக்கவே திமுக புள்ளிகளால் கனிம வளங்கள் பெரிய அளவில் கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது. இவர்களது இந்த செயல்பாட்டால் இந்த மண்ணின் வளம் குறைந்து போவதோடு தமிழ்நாட்டின் வீடு கட்டிடங்கள் கட்டும் தொழிலுக்கு தேவையான கனிம வளங்கள் கிடைக்காமல் பற்றாக்குறை ஏற்பட்டு வருகிறது. அதோடு விலைவாசியும் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. இப்படி திமுகவினர் தங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டின் வளங்களை சுரண்டுவது எந்த வகையில் நியாயம்? இப்படி தங்களது கட்சியினரே தமிழ்நாட்டின் கனிம வளத்தை எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிந்த போதும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் கட்சியினரை சம்பாதிக்க விட்டு வருகிறார். குறிப்பாக திருநெல்வேலி, கோவை, கன்னியாகுமரி, தென்காசி போன்ற கேரளா எல்லை மாவட்டங்களில்தான் இந்த கடத்தல் அதிகரித்துள்ளது என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, தற்போது கனிம வளத்துறையிடம் சிக்கியிருக்கும் திமுக நகராட்சி தலைவரின் மகன் ஷாருக்கான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நெருக்கமான திமுகவினர் தான் இந்த நாட்டின் வளங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இதன் மூலம் நன்றாக தெரிகிறது. ஏற்கனவே அமைச்சர் துரைமுருகனின் நீர்வளத்துறையில் ஏகப்பட்ட மணல் குவாரி கொள்ளை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது இந்த கனிம வள கொள்ளையும் இந்த நாட்டை நாசம் செய்வது ஏற்க முடியாது. அதனால் டாஸ்மாக் எதிராக நாளை பாஜக போராட்டம் நடத்தும் நிலையில் அடுத்தபடியாக திமுகவின் கனிம வள கொள்ளைகளுக்கு எதிராகவும் போராட்டம் நடத்தப் போகிறோம் என்று அண்ணாமலை அதிரடியாக அறிவித்திருக்கிறார். அடுத்த செய்தி, டாஸ்மாக் ஊழலின் மொத்த பணமும் யாருக்கு போனது? சஸ்பென்ஸை உடைத்த டெல்லி இடி. அமித்ஷாவிடம் ஓடிய கனிமொழி, உதயநிதி. தமிழகத்தில் டாஸ்மாக் மூலம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்த போதும் இந்த ஊழல் பணம் ஒரே நபருக்கு போனதா இல்லை பல புள்ளிகளுக்கு போயிருக்கிறதா என்பதை ஆராயும் பணியில் தற்போது இறங்கியுள்ளார்கள். தமிழக டாஸ்மாக் துறை அதிகாரிகளிடத்தில் தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறது. இந்த விசாரணையில் பல அதிகாரிகள் உண்மையை மூடி மறைத்த போதும் சிலர் பின்னணியில் நடக்கும் ரகசியத்தை அவுட் பண்ணி விட்டதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது. அந்த வகையில் தமிழக டாஸ்மாகிற்கு ஆலைகளில் வாங்கப்படும் மொத்த மதுபான பாட்டில்களின் 60% அரசு கணக்கிலும் 40% திமுக புள்ளி கணக்கிலும் எழுதப்பட்டு வந்ததாக தெரிய வந்துள்ளது. அதோடு டாஸ்மாக் கடைகளில் குவார்ட்டருக்கு 10 ரூபாயும் ஃபுல்லுக்கு 40 ரூபாயும் அதிகமாக வசூலித்த பணம் கரூர் கேங் மூலம் செந்தில் பாலாஜியின் கணக்குக்கு சென்றுள்ளது. இதை ஏற்கனவே டாஸ்மாகில் ரெய்டு நடத்திய போது கண்டுபிடித்து விட்டார்கள் என்றாலும் ஜிஎஸ்டி கணக்கில் சேர்க்கப்படாத 40% மதுபானங்கள் யாருடைய கணக்குக்கு போய்க் கொண்டிருக்கிறது என்பதுதான் சஸ்பென்ஸாக இருந்து வந்தது. அந்த சஸ்பென்ஸ் தற்போது உடைக்கப்பட்டு இருப்பதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது. அந்த வகையில் திமுகவின் கோபாலபுரத்து புள்ளிகள் தான் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக ஏற்கனவே தகவல்கள் கசிந்து வந்த நிலையில் தற்போது இதில் உதயநிதி ஸ்டாலின் தான் முக்கிய புள்ளியாக இருப்பதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளதாம். குறிப்பாக கடந்த 1.25 ஆண்டுகள் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் இருந்தபோது டாஸ்மாக் துறை அமைச்சர் முத்துசாமி கைக்கு சென்றது. என்றாலும் அப்போது அவர் பெயரளவுக்கு மட்டுமே இருந்திருக்கிறார். இந்த டாஸ்மாக் துறைக்குள் உதயநிதி அதிரடியாக களமிறங்கி 40% டாஸ்மாக் வருமானத்தை தான் கைப்பற்றி இருக்கிறார். அது மட்டுமின்றி மதுபான ஆலைகள் கொடுக்கும் கமிஷனையும் இவரை கைப்பற்றியுள்ளார்.
அந்த வகையில் பாட்டிலுக்கு 10 முதல் 40 ரூபாய் வரை அடிக்கும் கமிஷன் தான் செந்தில் பாலாஜிக்கு போய் கொண்டிருக்கிறதாம். மற்றபடி 40% வரி ஏய்ப்பு தொகை அனைத்துமே உதயநிதி தான் கைப்பற்றி வந்திருக்கிறார். தான் அப்படி கைப்பற்றிய பணத்தை தமிழ்நாட்டில் வைக்காமல் வெளிநாட்டில் உள்ள தனது நிறுவனங்களில் முதலீடாக செய்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பெருந்தொகை தேவைப்படும் என்பதால் அப்போது இந்த பணத்தை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வருவதற்கு திட்டமிட்டுள்ளார்களாம். ஆனால் இப்படி டாஸ்மாக் அதிகாரிகள் விசாரணையில் உதயநிதியை கை காட்டிவிட்டதால் செந்தில் பாலாஜியை தொடர்ந்து உதயநிதியையும் தட்டி தூக்கி விடுவார்கள் என்கிற அச்சம் திமுக குடும்பத்திற்கு ஏற்பட்டிருப்பதோடு இதை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்றும் தீவிரம் காட்டி வருகிறார்களாம். அதன் காரணமாகவே இதுவரை மும்மொழி கல்வி தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக திமுக பெரிய அளவில் பிரச்சாரம் செய்து வந்த நிலையில் தற்போது அதை குறைத்திருக்கிறார்கள். நாம் இன்னும் வேகம் காட்டினால் அமலாக்கத்துறை அதைவிட வேகம் காட்டுவார்கள். டாஸ்மாக் ஊழலின் மொத்த பின்னணியையும் உடைத்து விடுவார்கள். அதன் பிறகு டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா நிலைதான் தனக்கும் ஏற்படும் என்பதை மு.க. ஸ்டாலின் புரிந்துள்ளாராம். அதன் காரணமாகவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து இந்த விவகாரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க கனிமொழியுடன் டெல்லி விரைந்துள்ளாராம் உதயநிதி ஸ்டாலின். இதற்கு முன்பு கூட திமுக பல விஷயங்களில் சிக்கிய போது அதை கனிமொழிதான் அமித்ஷாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி திமுகவை சிக்கலிலிருந்து காப்பாற்றி வந்தார். அந்த வகையில் தற்போது டாஸ்மாக் விவகாரம் பூதகரமாக வெடித்திருப்பதால் இதை வைத்து ஆட்சிக்கே உரை வைத்து விடுவார்கள் என்பதனால் அமித்ஷா இடத்தில் சாதுரியமாக பேசி உதயநிதியை இந்த விஷயத்திலிருந்து காப்பாற்றுமாறு அவரை கேட்டுக்கொண்டுள்ளாராம் மு.க. ஸ்டாலின். அதன் காரணமாகவே தற்போது டெல்லி சென்றுள்ள கனிமொழி அமித்ஷா இடத்தில் இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி அமலாக்கத்துறைக்கு தடை உத்தரவு பிறப்பிக்க கோரிக்கை வைக்கப் போகிறாராம். ஆனால் இப்படி திமுக இந்த வாதத்துக்கு உடனடியாக ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட வேண்டும் என்று தீவிரம் காட்டினாலும் அதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒத்துக்கொள்வாரா என்பதுதான் பெருத்த சந்தேகம். அமித்ஷாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்டம் அளவுக்கு அதிகமாக இருப்பதால் அவர்களின் ஒட்டுமொத்த ஊழலையும் வெளியில் கொண்டு வந்து பெரிய அளவில் செக் வைத்துவிட வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். அதனால் இந்த விவகாரத்தில் என்னதான் கனிமொழி அவரிடத்தில் மன்றாடினாலும் அதற்கு அவர் சம்மதிக்க மாட்டார். எப்படி டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவை புதிய மதுபான கொள்ளையில் கைது செய்து திகார் சிறையில் அடைத்தார்களோ அதே போன்று இப்போது தமிழக டாஸ்மாக் ஊழலிலும் உதயநிதியை கைது செய்து சிறையில் தள்ளாமல் விடமாட்டார்கள் என்கிற தகவல்களும் பாஜக வட்டாரங்களில் வெளியாகியுள்ளன. அதனால் கடந்த காலங்களில் திமுகவுக்கு பிரச்சனை ஏற்பட்ட போது அதை எளிதாக அமித்ஷாவிடத்தில் பேசி சமாளித்துவிட்ட கனிமொழியால் இந்த முறை அப்படியெல்லாம் சமாளிக்க முடியாது, திமுகவின் இந்த திரைமறைவு டீலிங் வேலைக்கு கண்டிப்பாக ஆகாது என்று பாஜக வட்டாரங்களில் பலரும் தெரிவிக்கிறார்கள். அதனால் இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறதோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நண்பர்களே, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நாடு முழுக்க மிகப்பெரிய அளவில் கனிமவள கொள்ளைகள் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது திமுகவின் ஒரு கனிமவள கொள்ளையர் மு.க. ஸ்டாலினுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை வெளியிட்டு அண்ணாமலை அதிர்ச்சி கொடுத்திருப்பது. டாஸ்மாக் துறையில் 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக தெரிவித்த அமலாக்கத்துறை 40% விற்பனை தொகை கணக்கில் காட்டப்படாமல் யாருக்கு சென்றது என்ற கேள்விக்கு பதில் கொடுக்காமல் விசாரணை நடத்தி வந்தது. இந்த நிலையில் தற்போது அந்த சீக்ரெட் புள்ளி துணை முதலமைச்சர் உதயநிதி தான் இந்த சஸ்பென்ஸை உடைத்திருக்கும் நிலையில் அவரை காப்பாற்ற கனிமொழி அமித்ஷாவை சந்திக்க டெல்லி விரைந்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.